ஒன் இந்தியா அவுட்சைட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடிய வணக்கம். ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் தரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ வெற்றிகரமாக நம்மளும் வாட்செல்லாம் போட்டு லைவ்லாம் போட்டு செம்மையாக பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் வந்துச்சு. அதுக்கு வழங்கும்போது தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அண்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவா இல்லை இதுக்கப்புறம் வேறு வீடியோ போகிறோம் அப்படின்றது தெரில. அதில் வந்து ஒஸ்ட்டு பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டீமை சொல்லியிருப்பேன். அதில் கேகேஆருக்கு வந்து எத்தனை பேர் மாற்று கருத்து சொல்ல போகிறீங்கன்னு தெரில. பட் ஆனால் ஆர்ஆரும் அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேறு ஒரு டீம் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கள வந்து அதுக்கு எத்தனை பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து அடுத்து அப்கமிங்கில் மிடில் வந்து யார் இருக்கிறாங்க, சரி கீழே சொல்லிட்டோம், கீழே 3 சொல்லிட்டோம், அப்புறம் அடுத்து மேலே 4 யார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஆர்சிபியை சொல்லாமா பஞ்சாபை சொல்லாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆர்சிபி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் பஞ்சாப் வந்து அவங்ககிட்ட கையில் காசு இருக்குதோ இல்லையோ அது எல்லாத்தையுமே தாண்டி கோடிக்கணக்கில் கொட்டியிருந்தாலும் பாண்டிங் இருக்கிறதுனாலே வந்து ஒரு ஆஸ்திரேலியா பிச்சுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பேட்டிங் ரெடி பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. தரம்சாலா எல்லாருக்குமே தெரியும், ஒரு டிப்பிக்கலான பிச். இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஒரு முல்னாப்பூர்னு சொல்லிட்டு இன்னொரு ஹோம் கிரவுண்டுமே இருக்குது. அதுவுமே வந்து ஒரு டிப்பிக்கலான பிச் தான். ஸோ அப்படி இருக்க போகும்போது அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. எல்லாமே வந்து ஒரு அவே இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து என்னோட லிஸ்ட்டில் வந்து ஒரு 7வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு 26.75 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. சரி ஓகே ஃபைன். பாண்டிங் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கிறதா வந்து பார்க்குறோம். ஹர்ஷதீப் சிங் 18 கோடி கொடுத்து ஆர்டிஎம் சூஸ் பண்ணிடுறேன். இதுக்கு 10 மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் விட்டு எடுத்தது ஓகே. இன்னும் அவங்க ப்ரைஸ் மேபி இன்னும் கொஞ்சம் கம்மியாக பார்த்துருந்துக்கலாம் தான் எனக்கு தோணும். யூசி சகல் ஒன் ஆஃப் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அவரோட கேப்பபிலிட்டி என்னன்னே தெரியாமல் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யூசி சகல் வந்து வாங்கினது ஓகேவா இருந்துச்சு. அது போக இன்னொன்று சொல்கிறேன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், மார்க்கோ என்சன், கிளென் மேக்ஸ்வெல், அஸ்மத் லவோமர்ஸ், ஓகே எனக்கு பிடிச்ச பிளேயர், அது வேறு விஷயம். லாக்கி ஃபெர்குசன், ஆரான் ஹார்டி, ஜேவியர் பாட்லர். 7ல் வந்து 1 2 3 4 ஜாஸ் இங்கிலீஷ் நான் மறந்துட்டேன். 8 வச்சுருக்காங்க. 4 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ். ஸோ அதனாலே வந்து இவங்க எத்தனை பேரை உள்ளே போட்டு இன்புட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ பிளேயிங் லெவன் இவங்களுக்கு வந்து எடுக்கிறது கொஞ்சம் லிட்டில் பிட் சிரமமாக தான் இருக்கும். ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் சஷாங்க் வருவார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கூட இன்னொருத்தர் ஜாஸ் இங்கிலீஷ் தான் மேக்ஸிமம் இறங்கணும். இதுக்கு முன்னாடி ஜாஸ் இங்கிலீஷ் வந்து இறங்கி நிறைய மேட்சஸ் வந்து அடிச்சு கொடுத்துருக்குது ஆஸ்திரேலியாவுக்காக. முக்கியமாக அவங்களோட ஒன் ஆஃப் பிரைமரி விக்கெட் கீப்பராக வந்து ஜாஸ் இங்கிலீஷ் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது வந்து எப்படி இருந்தாலும் பட் ஆனால் ஜாஸ் இங்கிலீஷை வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக பார்த்தாரு அப்படின்னா நல்லது தான். சாரி விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் ஆப்ஷனாகவும் வந்து அவர் ஆடுவார். இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காரு. ஸோ அந்த விஷயத்தினால வந்து சொல்கிறேன். அப்போ ஜேவியர் பாட்லர் அதுக்கப்புறம் வந்து ஆரான் ஹார்டிலாம் விளாடுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு அஸ்மத் லவோமர்ஸ் இஸ் லைக் அ டிப்பிக்கல் ஆஃப் வாட் ஆரான் ஹார்டி அண்ட் வாட் ஆரான் ஹார்டி டூயிங் தீஸ் திங்ஸ் இன் திஸ் டேஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அஸ்மத் லவோமர்ஸ் ஒரு டிப்பிக்கல் ஒரு ஃபாஸ்ட் ஆம், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் தான், அது போக ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு பேட்டிங்கில் ஒரு தரமான ஒரு நாக்கு ஆடக்கூடிய ஒரு சூப்பரான குவாலிட்டியான பவுலர் தான். அதே மாதிரி தான் ஆரான் ஹார்டி. ஸோ இவர் இல்லைனா இவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் ஆஸ்திரேலியன் ஒரு மேபி ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம்ன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கோ யான்சன் ஒன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காஸ் அப்கமிங் ஆல்ரவுண்டர், தரமான லெஃப்ட் ஆம், ஒரு ஹைட்டட் ஆல்ரவுண்டர். எஸ்ஆர்ஹெச் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் தூக்கி போட்டாங்க. ஏன்னா வேணாம் அவங்க அப்படின்றத நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சரி பிளேயிங்கில் இப்போ ஒரு லிட்டில் பிட் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து பிரப்சிம்ரன் சிங் கூட வந்து ஜாஸ் இங்கிலீஷ் வச்சுப்பாரு வரவாருன்னு வச்சுப்போம். அங்கே ஒன்று போயிடுச்சா 1 டவுன் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், 2 டவுன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேகல் வதேராவா இல்லை வந்து கிளென் மேக்ஸ்வெலா இல்லை சரி இப்படி வச்சுப்போம். நேகல் வதேரா, கிளென் மேக்ஸி, அதுக்கப்புறம் வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸு, அது கீழே வந்து யார் வருவா அவங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்து இன்னும் இவங்களுக்கு வந்து ஒரு மிடில் ஆர்டர் அப்படின்றத விட இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் நோட் பண்ண வேண்டிய விஷயமும் நிறைய இருக்குதோ அப்படின்ற விஷயம் வந்து நான் பார்க்குறேன். அண்ட் யூசி சகலை தவிர அவங்களுக்கு பிரைமரியாக வந்து அடுத்து வேறு ஸ்பின்னர்கள்ன்றது வேறு யாருமே இல்லையோ அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ 1 ஸ்பின்னரை வச்சு போகிறாங்களோ அப்படின்ற விஷயம் இருக்குது. கிளென் மேக்ஸி வந்து ஒரு ஃபுல் டைம் ஸ்பின்னராக வந்து கன்சிடரே பண்ண முடியாது. அவர் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர். அதனால் வந்து பெருசாக அவரை கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்பின்னர்களை எடுக்காமல் அவங்க விட்டுட்டாங்களோ அப்படின்ற விஷயம் வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இத்தனை 8 ஃபாரினர்ஸ் எல்லாருமே எடுக்கிறாங்க, அதை ஒத்துக்கிறேன். பட் ஆனால் எல்லாருமே வந்து ஒரு மிடில் ஆர்டர் பிளேயரும் ஒரு லோவர் ஆர்டர் பிளேயருமா எடுத்து வச்சிருக்கிறாங்களே, அந்த இடத்துல வந்து எத்தனை பேரை போட்டு திணிக்க போகிறாங்க, எத்தனை ஆல்ரவுண்டர் புஷ் பண்ண போகிறாங்க, அவங்களோட லெவல் வந்து கண்டிப்பாக குழப்பறபடியாக தான் இருக்க போகுது. அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதனால் வந்து நான் 7 போட்டிருக்கேன். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து 6. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 நல்ல பிளேயர்கள்லாம் வந்து ஆர்டிஎம் பண்ணாமலே விட்டுருக்குறாங்க. ஓகே மேக்ஸியை கூட விட்டுருங்க, அவர் வந்து ஒரு சீசன் அமையாது அப்படின்லாம் ஒரு பிளேயர் தான். பட் இருந்தாலும் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து அமையலையோ அவர் எப்படியோ ஒரு 4-5 ஒரு கிட்டத்தட்ட 6-7 மேட்ச் வந்து அவரோட பவுலிங்லேயோ இல்லை பேட்டிங்லேயோ எப்படியோ கான்ட்ரிபியூஷன் பண்ணிடுவாப்பில்.
ஸோ மேக்ஸியோட ஒரு லிட்டில் பிட் ஓகே கொஞ்சம் ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் வந்து உங்களுக்கு ஃபில் சால்ட்டு, விராட் கோலி, அது கீழே வந்து ஒன் டவுன் ஒரு டேவிட் படிகளோ ரஜத் பட்டிதாரோ இவங்களோட மிக்ஸ் பண்ணி ஆடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லியாங் லிவிங்ஸ்டன் வந்துருவார். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா இருக்கிறாரு. ஸோ டீம் டேவிட் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவங்ககிட்ட டீம் இருக்குது. பட் இவங்க என்ன அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் அடிச்சு ஓகே ஆச்சுனா ஓகே. பட் டீம் டேவிட் மேலே எல்லார் மேலேயுமே வந்து ஒரு சின்ன பயமாக தான் இருக்குது. அது போக கீழே குருணால் பாண்டியா இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க. இவங்ககிட்டையும் படைகள் ஒரு 6-7 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் பார்க்குறது நல்லா இருக்குது. முக்கியமாக ஜிஜே பெத்தல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலாந்து பிளேயர். அவருமே வந்து நல்லா சமீபத்தில் ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்களையுமே எடுத்துருக்குறாங்க. ஸோ அதுமாதிரி பார்க்குறது நல்லா இருக்குது. அண்ட் ஸ்வப்னில் சிங் வந்து ஆர்டிஎம் போட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆர்டிஎம் இருந்தாங்க, வில் ஜாக்ஸே அது எடுத்துருக்கலாம்ல சார் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி வந்து லுங்கி சாணி இங்கிடி ஒரு நல்ல பிக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அவர் வந்து பெருசாக யாருமே கன்சிடர் பண்ணல. 1 கோடி வந்தார், 1 கோடிக்கே எடுத்துட்டாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் எதுக்குன்னே தெரில. எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நுவான் துஷாரா அவங்களுமே வந்து நல்ல பிக்காக தான் பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் வில் ஜாக்ஸு எல்லாருமே விட்டுட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து உறுத்திக்கினே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து முக்கியமாக புவனேஸ்வர் குமார் எடுத்துருக்கிறாங்க. அவங்களோட பவுலிங் வந்து ஸ்ட்ராங் பண்ணி ஜாஸ் ஹேசல்வுட் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு 6. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மிடில் ஆர்டர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான உள்ளார ஆல்ரவுண்டரை பார்த்துக்கலாமோன்னு தோணுது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். அதுபோல் சாய் கிஷோர் இவங்க எடுத்தால் தான் எடுப்பாங்க. சாரி உள்ளே விளாட வச்சா தான் விளாட விடுவாங்க. அது வேறு விஷயமா இருக்குது. அதுபோக ராகுல் டெவாட்டே இன்னும் இவங்க பவுலிங்கே போட கொடுக்கல. அதனால் டெவாட்டேவை கன்சிடர் பண்ண முடியாது பெருசாக. ஸோ அப்படி இருக்க போகும்போது மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு திக்குமுக்க ஆடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து உங்கள் டாப் 3 ஜாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்லி கேப்டன் வந்துடுவார். அதுக்கப்புறம் 1 டவுன் சாய் சுஷன் வந்துடுவார். 2 டவுன் யார் ஆடுவா, அதுக்கப்புறம் வந்து 3 டவுன் வந்து ஒரு ஷாருக்கான, அதுக்கப்புறம் வந்து ஒரு ராகுல் டெவாட்டியா இருக்காரு. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங்டன் சுந்தர் ஒரு 1 டவுன் 2 டவுன் புஷ் பண்ணிடுவாங்களோ மேபி இருக்கலாம். அதுபோல் லாம்ரோரும் உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்காங்க. அதனால் அதுவுமே ஒரு நல்ல விதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஷெர்ஃபானி ருதர்ஃபோர்ட் ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஜெரால்ட் கோட்ஸி, ஷெர்ஃபானி ருதர்ஃபோர்டுக்கு ஜெரால்ட் கோட்ஸி எவ்வளோ பெட்டர். பட் ஆனால் ஆமாம், ஏன்னா பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் வந்து ரெண்டுமே வந்து ஜெரால்ட் கோட்ஸி நல்லா இது பண்ணாது. உங்களுக்கு தேவைப்பட்ட கிளென் பிலிப்ஸை கூட ஒரு மிடில் ஆர்டர் நல்ல ஃபினிஷராக கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் டிசி வந்து அதை பண்ணுவாங்களா அப்படின்றதில்ல. சாரி ஜிடி வந்து அதை பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து டிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சூப்பரான விஷயமா பார்க்குறது என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து 2-3 பேக்கப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இடத்தையுமே கொடுத்துருக்குறாங்க. ஸ்குவாட் பார்க்குறது நச்சுன்னு தான் இருக்குது. ஆக்சுவலாக ஓப்பனிங் வந்து ஒரு கேஎல் ராகுல் இல்லை ஒரு ஃபாஃபு இல்லை ஒரு மெக்குருக்கு இறங்கிட்டாங்க அப்படின்னா அது கீழே வந்து ஹாரி ப்ரூக் இருக்கார். அது கீழே அப்படி முடியலை அப்படின்னா அபிஷேக் பூரலும் வந்து ஆடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அப்படின்னு சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சமீர் ரிஷ்வி இருக்காரு. நீங்கள் ட்ரை பண்ணால் கூட ட்ரை பண்ணலாம். டெல்லி அதெல்லாம் தாராளமாகவே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் கூட வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பவுலிங்கில் வந்து ஒரு ஸ்டார்க்கு ஒரு அக்ஷர் பட்டேல் இருக்கிறார். அது இப்போ குல்தீப் அதை ரிட்டர்ன் பண்ணவர். மிச்சில் ஸ்டார்க்கு நட்ராஜன் 2 பேர் எடுத்துருக்காங்க. ஸோ முகேஷ் குமார் சேர்த்துறதுனால எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி வந்து டிசியும் பார்க்குறது நல்லா தான் இருக்குது பேப்பர் வைஸாக. பட் ஆனால் தான் அவங்க நம்ம கேஎல் ராகுல் எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறாரு. முக்கியமாக கேஎல் ராகுல் பேக்கப் விக்கெட் கீப்பராக டோனோவன் ஃபெராரியாவை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு எனக்கு நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. சரி முக்கியமாக தர்ஷன் நல்காண்டே முக்கியமாக அது வந்து எல்எஸ்சி கூட வந்து கேஎல் ராகுல் ஆடிக்கிறது மேபி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு தர்ஷன் நல்காண்டே எடுத்துருங்க அப்படின்னு. ஸோ அது வந்து பார்க்குறது நல்லா இருக்குது. கருண் நாயர் எடுத்துருக்காங்க, துஷ்மந்தா சமீரா எடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக்காக பார்க்கப்படுது. துஷ்மந்தா சமீராமே இதுக்கு முன்னாடி வந்து ஜிடிலேயோ இல்லை எல்எஸ்சிலேயோ கொல்கட்டாவில் இருந்தார். சாரி. ஸோ அதில் வந்து அவங்க பெருசாக யூஸ் பண்ணலாம். மேபி இதில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட மிடில் இருக்கிற அந்த 4 டீம். ஸோ இதில் தான் மாற்றுக்கிறது தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ நடந்து சந்திக்கிறேன். வணக்கம்.